அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சொல்றான் ஏங்க, வயிறு அப்படியே ஊதுதுங்க, திக்கு திக்கு திக்குன்னு எரியுதுங்க இந்த பாடம் பண்ணா அப்படின்றான். இது எரியறதுக்கு தானே நான் பாடமே கொடுத்துக்கிறேன் உனக்கு சொல்லு. இல்லைன்னா நீ இருக்கிற மாதிரி எதுக்கு பாடம் வாங்க? இருக்கிற மாதிரி வீட்லயே படுத்து நல்லா தூங்கி இருக்கலாமே. திக்கு திக்குன்னு எரியணும், உடம்பெல்லாம் புண்ணு வரணும், கண்ணில் வாயெல்லாம் வெந்து போகணும், கண்ணிலெல்லாம் தண்ணி ஊற்றணும். அதான் இந்த பாடம். ஆனா இது நிலைச்சு நிக்கணும், மாறிடக்கூடாது. மாறி போச்சுன்னா நான் திருப்பி பழையபடி வந்துடுவேன். அதை சொல்றான் அந்த ஆளு. எப்படி சொல்றேன் பாரு. கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குடிபோவானே. இந்த எரிச்சலுக்குது நெருப்பு, இது அப்பப்போ ஆறி போகுது. கொல்லாம் கொள்ள மாதிரி தான் நான் கொளுத்துறேன், ஆனால் அது ஆறி போகுதுப்பா. ஆறி போதால யமன் என்னை தேடி வர்றேன்னு. ஆனால் அது ஆறாமல் நான் எரிஞ்சிக்கினா நான் யமன் என்னை பார்த்தோன்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டு வானேன்றான். அப்போ துருத்தி ஊதிக்கிட்டே இருக்கணும். எப்பவும் போட்டு கொளுத்து. தீயில மட்டும்தான் நீ செய்த புண்ணியமும் பாவமும் அழிஞ்சு போயிடும். நீ சுத்த பிறவி ஆயிடுவ. சுத்த பிறவியானா சுத்த பொருள்ல சேர்ந்துடுவ. இந்த பூமியில உனக்கு ஜனனம் கிடையாது. ஜனனம் இல்லைன்னா மரணம் கிடையாது. இதான் சாமி ஞானம். இப்படி இருக்குது. ஆனா கடினம், ரொம்ப கஷ்டம் இந்த பாதை. இது மற்ற ஆசிரமங்க மாதிரி உட்காரு, உள்ள போ, மேல போ. படிச்சதுலயே ஒவ்வொரு வார்த்தைகளை வாஸ்து நிறுத்தி நிறுத்தி கொண்டு வந்து வேற வேற அர்த்தங்கள். என்ன பண்ற சாமி, என்ன பண்றது? அது தனித்தனியா பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்தான் சாமி. என்ன பண்றது சாமி? சொல்றான், உனக்கு உயிர் மனிதன் உனக்கு உயிர் எங்கன்னு உனக்கு தெரியுமாடா? நீ தானே உயிர், உயிர் தானே நீ. அப்போ உன் உயிர் எங்குக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கினியா? தெரியுமா உனக்கு எப்போது? இல்லை அப்போ உன்னை பெற்ற அம்மா சொல்லி கொடுத்தாளா? இல்லை உன்னை இப்போ உருவாக்கின தந்தை சொல்லி கொடுத்தானா? இல்லை உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தானா? யாராவது சொல்லி கொடுத்தானா உன் உயிர் எங்குக்குதுன்னு? இது நீங்கள் சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று வருது. ஒருத்தர் இறந்துட்டாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு போட்டி கொடுக்குறாரு, ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறார். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஒரு ஆடு கொடுப்பேன், ஒரு லாரி தீனி கொடுப்பேன், ஆடை எடை போட்டு கொடுப்பேன், தீனியும் எடை போட்டு கொடுப்பேன். இதை சீராக எடுத்து பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் ஒரு பம்பு செட்டுக்கிட்டார். எல்லா ஜனமும் கூடி போச்சு. உடனே சொல்லிட்டாரு, இது சரியா இல்லைன்னா தலையை வெட்டி போட்டுவிட்டார். மொத்த ஜனமும் ஓடி போச்சு. மன்னனாச்சா எவன் போய் தடுக்கிறதவனா? வெட்டி போட்டான். என்ன பண்ண போட 5 ஏக்கரில் பிச்சை போயிடலாம் அப்படின்னு போட்டான். தெனாலிராமன் வந்தான். நான் எட்டுன்னு போகிறேன் சாமின்னா. ரிட்டர்ன் போயிட்டான். லாரி தீனி எடுத்துன்னு போயிட்டான். அந்த ஆட்டையை முடிச்சுன்னு போயிட்டான். தீனியை போடுறான். ஆடு சும்மா கொழுன்னு ஆகிப்போச்சு. 20 கிலோ ஆடு போய் 30 கிலோ ஆடு ஆகிப்போச்சு. அவன் ராஜா விடுவானா நம்மளை கழுத்தை வெட்டி போடுவான். என்னடா இது விபரீதமான விளைவாக இருக்குது, மாட்டிக்கணும் பொழுது நம்ம அப்படி என்ன பண்ணலான்னு யோசித்தான். உடனே தீனியும் காலி ஆகணும். உடனே என்ன பண்ண, ஒரு ஓனாயை பிடிச்சின்னு வந்து எதிர கட்டிட்டான். கட்டின உடனே தீனி போடுறான், துண்ணு போட்டு உப்புது, ஓனாயை பார்த்துன்னு அழிச்சு போகுது. அப்போ கடைசி வரைக்கும் அது எவ்வளோ இடம் இருந்ததோ அதே இடையில வச்சுட்டான். அது மாதிரி நீ வந்து உட்காந்துட்டே சார். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். முதல்ல ஐயாவுடைய குரு வணக்கம். மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல ஷர்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடிகள் சரணம் சரணம் சரணம். ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்பா. எங்கேருந்து போகிறீங்க? உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து டி கணேஷ். நான் காஞ்சிபுரத்திலிருந்து வருகிறேன் சுவாமி. எனக்கு வந்து ஒரு 3 கேள்வி இருக்குது சுவாமி. சரி, பாடம் வாங்கியிருக்கீங்களா? இல்லை சுவாமி, நான் வாங்கல சாமி. சரி, ஆனால் வந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு 1.5 வருஷமா வந்துங்கிறேன். மாதம் வரேன். மாதம் வரேன் சுவாமி.
முதல்ல வந்து அம்மா தான் வந்தாங்க. ம். ஐயா இருக்கும்போதே அம்மா வந்தாங்க. ம். அவங்க என்னை கூப்பிட்டாங்க. ஆ. அப்போ எனக்கு 10th படிக்கிறேன் சுவாமி. ஆனால் அப்போ வந்து பார்த்தோன்னா நான் வரலன்னு சொல்லிட்டேன். எதேச்சியாக வந்து ஐயாவோட ஸ்பீச்சு கேளுன்னு சொன்னாங்க அம்மா. ம். நானே கேட்டேன். அப்புறமா நானே விருப்பப்பட்டு இங்கே வந்தேன் சாமி. அதுக்கு ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் சாமி. நல்லது, நல்லது. பாடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் சாமி. என்னால் அது என்னன்னு தெரில, முடியல சாமி. இப்போ என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சாமி. என்ன படிக்கிறீங்க? பி செகண்ட் இயர் படிக்கிறேன் சரி சாமி. சரி, படிப்பை முடிங்க, ஓகே சாமி. பாடம் வாங்கிக்கலாம். ஓகே சார். சரியா? ரைட், முதல் கேள்வி கேட்கிட்டேன் சாமி. சொல்லுப்பா. நாம் இறைவனைத்தான் தேட வேண்டுமா? நாம் சர்க்குரு வாக்குப்படி இறைவனை தேடாதே உன்னை தேடு, இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி? இறைவனை தேட வேண்டுமா? இல்லை ஐயா, எல்லா மகானும் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ இருக்கிற எல்லா ஞானிகளும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னு, இறைவனை அடையிறது தான் மனிதனுடைய நோக்கம், அதுக்காக தான் வந்தான் அப்படின்றது உண்மைதான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இறைவனை யாரால் அறிய முடியும்? யாரால் அறிய முடியும்? சராசரி மனசோடு வாழக்கூடிய இந்த மனுஷனால் மனம்ன்ற ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு, அறிவுன்ற ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவனை அறிய முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மனசோடு வாழக்கூடிய மனுஷனால் ஒரு நாளும் இறைவனை காணவோ உணரவோ ஒரு நாளும் முடியாது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இறைவனை பார்க்கணும், அந்த வேட்கை இருக்குது, அந்த ஆசை இருக்குது. இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் நான் அடைஞ்சிருவேன், கண்டிப்பாக இந்த பிறவிலே பார்த்துருவேன்னு ஏக்கம் இருந்தால் முதல்ல நாம் பண்ண வேண்டியது இறைவனை தேடணுன்ற அந்த வேட்கையை விட்டுணும். ஏன்னா இறைவனை பார்க்கவோ உணரவோ முடியாது. உணரணும்னு சொன்னால் முதல்ல நான் பார்க்க வேண்டியது நான் யாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்ற உண்மையை ஒரு மனுஷனால் தெரிஞ்சிக்க முடியாது போனால் இறைவன் யாருன்றதையும் யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. திருமூலர் சொல்ற, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தான் அர்ச்சிக்கத்தானே. தன்னையே தான் அர்ச்சனா, அப்போ என்ன அர்த்தம்? அவர் இறைவனை அர்ச்சனை பண்ணலை, தன்னை அர்ச்சனை பண்ணுறாரு. அதுக்கு காரணம் என்ன? தான் யாருன்னு தெரியக்கூடிய இல்லை தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தான் யாருன்னு ஒரு மனுஷன் உணர்ந்துட்டால் மனம்ன்றதே அவங்களுடைய காலுக்கு கீழே இருக்கிற செருப்பாக மாறிடும், கிரீடமாக ஆகாது. தன்னை அறியாத மனுஷனுக்கு அது காலுகளுக்கு கீழே செருப்பாக இல்லாமல் தலையில் இருக்கிற கிரீடமாக மாறி நான் என்ற ஆணவத்தை அது தூண்டிவிடும். நான் என்ற ஆணவம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு யாருக்குமே தன்னை அறிய முடியாது. தன்னை அறியாததுனால ஒரு நாளும் அவங்களால இறைவனையும் அடையவே முடியாது, உணரவும் முடியாது. முதல்ல தன்னை அறியணுமா சாமி? தன்னை அறிஞ்சவனுங்களுக்கு தலைவன் யாருன்றதையும் அறியக்கூடிய வழி அப்போ தான் தெரியும். புரியுது சாமி. புரியுதா? அந்த ஒரு விஷயத்தை தான் ஐயா என்ன சொன்னார், இறைவனை தேடி இறைவனை நான் பார்க்கணுன்னு யாரும் இங்கே வராதிங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, நீ யாருன்றதை நான் காட்டுறேன். இது யார் சொன்னது? ஐயா சொன்னார். 100 வருஷத்துக்கு முன்னாடி ராமகிருஷ்ணர் சொன்னார். யாரை பார்த்து? விவேகானந்தரை பார்த்து சொன்னார். விவேகானந்தர் என்ன பண்ணார்? போகிறவங்க எல்லாரையும் பூச்சி பெருசாக தாடி இருந்தால் விடவே மாட்டார் அவங்கள. ஓ, இவர் பெரிய சாமியார் பழகுதே, இங்கே வாங்க, இறைவன் எனக்கு காட்ட முடியுமா? இவ்வளோ பெரிய தாடி கசாயம் இப்படிலாம் வேஷம் கட்டி நிற்கிறீங்களே, இறைவனை என்னால் காட்ட முடியுமானா என்ன சொல்லுவாங்க அவங்க? எப்போ அதெல்லாம் சாத்தியமே இல்லைப்பான்ட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் தான், நீ பார்க்க போறியா அப்படின்னு கேட்டார். புரியுதா? அதே போல் நம்மளுடைய குருநாதரும் இறைவனை தேடி அடைய முடியாதுப்பா, அதனால் அதை தேடி இங்கே வராதிங்க, அதுக்கு வழியே கிடையாது. ஆனால் தன்னை உணரணுன்று யாருக்காவது அந்த சிந்தனைகள் இருந்தால் தாராளமாக வாங்க. அந்த தன்னை உணரக்கூடிய வழியை இங்கே ஒரு கலையாக கொடுக்குறாங்க. தன்னை உணர்ந்தவனுக்கு தலைவனை தேட வேண்டிய இடத்துல இருக்க மாட்டான், தலைவன் தனக்குள்ளே வந்து நிற்பான். புரியுதா? வெளியே தேடனா அதுக்கு எல்லையே இல்லை. இந்த கோயிலில் இருக்கிறான் ஒருத்தர் சொல்லுவார், அந்த கோயிலில் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லுவார், காசிக்கு போனான், கைலாசத்துக்கு போனான், எங்கே போனாலும் முடிஞ்சுதா பிறவி அப்படின்னா எல்லாரும் செத்து தான் போனாங்களே தவிர பிறவியை முடிக்கவே முடியல. ஆனால்
கரெக்டாக நல்லபடியாக யோசனை பண்ணி பாருங்கள். ஊராக சுற்றின எல்லாரும் செத்து போனாங்க. ஒரே இடத்துல உக்காஞ்சி தன்னை நோக்கி யார் திரும்பினாங்களோ அவங்க மரணத்தையே தேய்ச்சிட்டு உக்காந்துருக்காங்க. ஆமாம். அப்போ இதுக்கு அடிப்படை எது? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். புரியுதா? இந்த அறிவு இல்லாமல் இறைவனை நம்மளால் அளக்கவே முடியாது. ஏன்னா உருவமாக இருக்கிறேன், வடிவமாக இருக்கிறேன், யாருன்னு தெரியுது, நான் அனுபவிக்கிறேன். இவ்வளவும் அனுபவிக்கிற என்னையே என்னால் உணர முடியலன்னா கற்பனைக்கே எட்டாத வடிவத்தில் இருக்கிறவனை நான் எப்படி பிடிக்க முடியும், நான் எப்படி உணர முடியும்? அப்போ அது எல்லாமே கற்பனை. யாராவது இறைவனை காட்டுறேன் வாங்க அப்படின்னாங்கன்னா அவனையும் ஏமாற்றிக்கிறான், அவங்கள நம்பி வர எல்லாரையும் ஏமாத்துறாங்க. புரியுதா? அப்போ இங்கே என்ன சொல்லித்தரோம்? தன்னை அறியக்கூடிய கலையை கற்றுக் கொடுக்குறாங்க. சரியா? அதுதான் உண்மையும் கூட.